ஒரு சின்ன பையன் உள்ள என்னென்ன வேலைலாம் பாக்குறான் பாருங்க. இங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தங்கிட்ட இருந்து பர்ஸை திருட்டு வேகமா ஓடுறான். வேகமா ஓடும்போது கால் தவறி கீழே விழுந்து மயக்கமாயிடுறான். முழிச்சு பாக்குறான், ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கான். இவன் யார்கிட்ட இருந்து பர்ஸை திருடுனானோ அவரே அவனுக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. இவனும் பயந்து போய் அவரை பாக்குறான். அவரும் அந்த பையனை சாப்பிட சொல்றாரு. கொலை பசியில இருந்து அவனும் பயங்கரமா சாப்பிடுறான். ஏன்னா அவன் பசிக்காதான் பர்ஸை திருடி இருப்பான். இவனும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறான். சாரி சார், எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாது. 2 நாளா கொலை பசி, அதான் சார் உங்க பர்ஸை திருடினேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வேற யாரா இருந்தா இந்நேரம் அடிச்சு உதச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருப்பாங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. என் பசியை புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அவரும் சர்வர் கூப்பிட்டு பில் எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறாரு. சர்வரும், ஏரியா இன்ஸ்பெக்டர் நீங்க, உங்ககிட்ட காசு வாங்க கூடாதுன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. அதை கேட்டதும் பையனும் ஷாக் ஆகுறான். சார் சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாம உங்க பர்ஸை திருட்டேன் சார். அவரும் எதுவுமே சொல்லாம ஒரு விசிட்டிங் கார்டு அவன் கையில கொடுக்குறாரு. நாளைக்கு ஒழுங்கா அந்த அட்ரஸுக்கு வரேன். நீ மட்டும் வராம எங்கேயாவது தப்பிச்சு போன, நீ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு ஜெயில போட்டு உன்னை உரிச்சு எடுத்துருவேன். இவனும் பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறான். வேற வழி இல்லாம அவர் கொடுத்த அட்ரஸுக்கு அடுத்த நாள் போறான். அந்த இன்ஸ்பெக்டர் யார் இல்லாத இவனை ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வச்சு அவரே பாத்துக்கிறாரு. என்னடா கதை மொக்கையா முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்களா? வியூஸும் அப்படிதான் வருது. அதான்